இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மலிவான சபல புத்தியால் சிக்கி சீரழிந்து மானம் கப்பலேறுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகிறது. இந்த சபலத்துக்கு வயது வரம்பு ஏதும் இல்லை. தகுதி தராதரம் அறிவதில்லை. குடும்பம் குட்டிகளும் கண்ணுக்கு தெரிவதில்லை. கடந்த மாதம் இப்படிதான் பூந்தமல்லியில் பைனான்சியர் ஒருவர் சிக்கினார். 50 வயது மதிக்கத்தக்க அந்த நபருடைய பெயர் சேகர். 22 வயது மாடல் அழகி சுவாதி என்கிற பெண் மீது அவருக்கு திடீரென சபலம் வந்துவிட்டது. சபலம் உச்சக்கட்டத்துக்கு போய்விட்டதால் அந்த பெண்ணுக்கு எதையாவது கிஃப்ட் தர ஆசைப்பட்டார் தொழிலதிபர் சேகர். அதற்காக சொந்த வீட்டிலேயே திருடிவிட்டார். தன்னுடைய அம்மா மற்றும் மனைவியின் நகைகளை, அதாவது மொத்தம் 550 பவுன் நகையை ஆட்டைய போட்டுள்ளார் அவர். அதை கொண்டு போய் சுவாதியின் காலடியிலும் வைத்துள்ளார். சுவாதியை நிர்வாணமாக நிற்க வைத்து அந்த நகைகளை அவருக்கு அணிவித்து அழகு பார்ப்பாராம் சேகர். இதை தவிர ரூபாய் 30 லட்சம் பணமும் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 10 லட்சம் ரூபாய்க்கு பைக்கும் வாங்கி கொடுத்துள்ளார். கடைசியில் பெற்ற தாயே சேகர் மீது புகார் கொடுத்து சுவாதியும் கைதாகி அந்த கள்ளக்காதல் பரிசுகள் பெரிதும் பேசப்பட்டன. இன்னும் அந்த கேஸ் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கடந்த வாரம் கூட கோவையில் 61 வயது நபர் ஒருவர் இளம்பெண்ணின் சபலத்தில் விழுந்து ஏகப்பட்ட நகை பணத்தை இழந்திருக்கிறார். இதோ இப்போதும் கூட ஒரு சம்பவம் குமரியில் நடந்துள்ளது. கன்னியாகுமரியில் பிரபல லாட்ஜில் ஒரு ஜோடி ரூம் எடுத்து தங்கியுள்ளது. இவர்கள் 2 பேரும் காலையில் லாட்ஜில் ரூம் போட்டு இருக்கிறார்கள். பிறகு 2 பேரும் அப்போதே வெளியில் எங்கேயோ சென்று விட்டு அதன் பிறகு சாயங்காலம்தான் மறுபடியும் ரூமுக்குள் நுழைந்துள்ளனர். நைட் சாப்பிட்ட பிறகு ரூம் விட்டு 2 பேரும் வெளியே வரவில்லை. மறுநாள் காலையில் ரூமில் இருந்து அலறி அடித்துக்கொண்டு அந்த நபர் வெளியே ஓடி வந்தார். ரூமில் தன்னுடன் தங்கியிருந்த அந்த பெண்ணை காணோமாம். அதேபோல அவர் கழுத்தில் போட்டிருந்த 9 சவர நகையையும் காணோமாம். லாட்ஜ் நிர்வாகத்திடம் இதை சொல்லவும் அவர்கள் நேராக போலீசுக்கு போகும்படி அறிவுறுத்தி இருக்கிறார்கள். உடனே இந்த நபரும் போலீசுக்கு சென்று தன்னுடைய 9 சவர நகையை காணவில்லை என்றும் தன்னுடன் தங்கியிருந்த பெண் அந்த நகையை எடுத்து சென்றிருக்கலாம் என்றும் புகார் கொடுத்தார். போலீசாரும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினார்கள். அப்போதுதான் இவர்களின் வண்டவாளம் வெளியே தெரிய வந்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட நபருடைய பெயர் ஆல்பர்ட். இவர் ஒரு கார் புரோக்கர். நெல்லை டவுனை சேர்ந்தவர். இன்ஸ்டா ரீல்ஸ் ஹீரோவாக வலம் வருபவர். இவருடைய டிக்டாக் வீடியோக்களுக்கு இன்ஸ்டாவில் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ்கள் இருக்கிறார்களாம். 52 வயதான இந்த ஆல்பர்ட்டுக்கும் வந்துவிட்டது சபலம். அதே இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமானவர் தான் சத்யா. சவுண்டு சத்யா என்று இவரை செல்லமாக கூப்பிடுவார்களாம். மதுரை சேர்ந்தவர் இவர். 3 மாதமாக இன்ஸ்டாகிராமில் ஆல்பர்ட்டுடன் பழக்கமாகி இருக்கிறார். 2 பேரும் சேர்ந்து ஜோடியாக டூயட் பாடி வந்திருக்கிறார்கள். சத்யாவை நேரில் பார்க்க ஆசைப்பட்டார் ஆல்பர்ட். அதன்படி 2 பேரும் கன்னியாகுமரியில் நேரில் சந்திப்பது என்று முடிவெடுத்தனர். அதன்படியே அங்கு வந்து ரூமும் போட்டிருக்கிறார்கள். பகல் முழுக்க ஊரெல்லாம் சுற்றி பார்த்திருக்கிறார்கள். விதவிதமான போஸ்களில் நிறைய செல்பிகளை 2 பேரும் எடுத்து கொண்டுள்ளனர். சாயங்காலம் ரூமுக்கு திரும்பி வந்திருக்கிறார்கள். இரவு சாப்பாட்டையும் ஒன்றாக சாப்பிட்டிருக்கிறார்கள். ரூமில் தூங்கும்போது கழுத்தில் அணிந்திருந்த தங்க சங்கிலி, மோதிரங்கள் உறுத்தும் என்பதால் அவைகளை கழட்டி வைத்தாராம் ஆல்பர்ட். மறுநாள் காலையில் பார்த்தால் நகைகளையும் காணவில்லை, சவுண்டு சத்யாவையும் காணவில்லை. நகைகளுடன் பச்சை கிளி பறந்துவிட்டது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அன்றைய நாள் முழுவதும் மாறி மாறி எடுத்த செல்பிகளை போலீசாரிடம் கொடுத்திருக்கிறார் ஆல்பர்ட். அந்த பெண் எங்கே என்று தெரியவில்லை. நள்ளிரவே ரூமை விட்டு சென்றாரா அல்லது பொழுது விடிந்ததும் கிளம்பி சென்றாரா என்பதை அங்கிருக்கக்கூடிய CCTV காட்சியில் ஆய்வு செய்து வருகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணினுடைய பெயர் நிஜமாகவே சத்யாவா, சொந்த ஊர் மதுரை என்பது உண்மைதானா என்பதையும் போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். அதேபோல சைலண்டாக பறந்த சவுண்டு சத்யாவையும் தேடிக்கொண்டிருக்கிறார்களாம் போலீசார். மேலும் போலீசார் ஆல்பர்ட்டிடம் விசாரணை மேற்கொண்ட போது தனக்கு 29 வயது ஆகிறது என்றும் திருமணம் ஆகவில்லை என்றும் சொல்லி நெருங்கி பழகினாராம் சத்யா. நள்ளிரவு நேரத்திலேயே ஆல்பர்ட்டுக்கு முழிப்பு வந்துள்ளது. அப்போதே ரூமில் சத்யாவை காணமாம். உடனே அவருக்கு போன் செய்திருக்கிறார் அவர். ஆனால் நம்பரும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் சிறிது நேரம் ரூமிலேயே வெயிட் செய்து பார்த்திருக்கிறார். விடியும் வரை சத்யா வரவில்லை என்பதால் தான் போலீஸுக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, சத்யாவின் இன்ஸ்டாகிராம் பக்கமும் லாக் ஆகி இருக்கிறதாம். அதனால் அவர் தந்த அத்தனை தகவல்களும் பொய்யாக இருக்கும் என்பதால் தீவிரமான தேடுதல் வேட்டையில் குமரி போலீசார் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது பாருங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் ரொம்ப உஷாராகிக்கிங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.